வெல்கம் டு கோவை பொண்ணு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நாட்டுக்கோழி கிரேவி. ஒரு கடாய் எடுத்துக்கணும். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அரிசி சேர்த்துக்கணும். அரிசி வறுத்து விடலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், கருகாமல். அரிசி பொரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். அரிசி பொரிஞ்சு வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை வறுத்து ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். மல்லி 4 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 4. ஒரு கடாயில் இந்த மல்லி, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருகாமல் நல்லா வறுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைனா கருகிரும். கருகுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. நிறம் மாறினோன்னே இறக்கிடலாம். வறுத்தாச்சு. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் 150 கிராம் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஜாரில் நான் வறுத்து வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருந்த மல்லி, சீரகம், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்ததையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கியாச்சு. சிக்கன் 1/2 கிலோ கழுவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம்.
தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கலரிக்கோங்க. குக்கர் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு இறக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் நமக்கு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். ஒரு கலரிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் விட்டு வரும். அந்த அளவுக்கு சுண்ட விடணும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். எண்ணெய் விட்டு வந்திருக்கு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.